வங்கக்கடலில் நாளை உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். வானிலை நிலவரம் கொடுத்திருக்கக்கூடிய தகவல் என்ன? வங்கக்கடல்ல நாளைய தினம் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஏற்கனவே தகவலை வெளியிட்டிருந்த நிலையில் நாளைய தினம் அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. நாளை மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல்ல குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து தெற்கு ஒரிசா, வடக்கு ஆந்திர கரையோரம், அதற்கு அடுத்த 2 நாட்கள் நிலவக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்போது தகவலை வெளியிட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த மட்டில் இன்று மற்றும் நாளை ஆகிய 2 தினங்களும் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்துல வருகின்ற 2ஆம் தேதி வரை மழைக்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த மட்டில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகர்ல ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது 27 அல்லது 28 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என ஏற்கனவே தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.